கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று 11ஆம் தேதி டிசம்பர் மாதம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இயேசு மகாராஜா இவ்விதம் சொல்கின்றார். தன்னுடைய சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருந்தார். அப்போ பேதுரு அவரை பார்த்து, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அப்போ பேதுரு இப்படி கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம், யோசித்து பாருங்க. என் நிமித்தமாக நீங்கள் எதை இழந்தாலும் அதை நீங்கள் 100 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க, அதோடு கூட நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லிட்டு, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோர் அநேகர் முந்தினோராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அடுத்த அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் அருமையாக ஒரு உவமையின் மூலமாக இயேசு மகாராஜா அதை விளக்கி சொல்லுகின்றார். அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு திராட்சை தோட்டத்திற்கு உவமையாக சொல்லப்பட்டு, அந்த திராட்சை தோட்டத்திற்கு எஜமானன் காலையில் 3ஆம் மணி நேரத்திலிருந்து வேலைக்கு ஆட்களை அனுப்புகின்றார். 3ஆம் மணி நேரத்திலேயே அழைத்து வேலைக்கு அனுப்பினவர்களுக்கு ஒரு பணம் கூலி பேசுகின்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 6ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரத்திலையும் சும்மா நிற்கிறவர்களையும் கண்டு, நீங்களும் போய் என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3ஆம் மணி நேரத்தில் அழைத்தவங்களை ஒரு பணத்திற்கு பேசுகின்றார். ஆனால் அதற்கப்புறம் 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரத்தில் அழைத்தவர்களுக்கு நியாயமான கூலி தருவேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு பின்பும் 11ஆம் மணி நேரத்திலையும் போய் பார்த்து சும்மா நிற்கிற வேறு சிலரையும் திரும்பவுமா பார்த்து, பகல் முழுவதும் நீங்கள் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வேற ஒருவரும் வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் போய் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமான கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது அந்த திராட்சை தோட்டத்தில் எப்படி எல்லாரும் வேலை பார்க்குறாங்க? காலையில் 3ஆம் மணி நேரத்தில் வந்த ஒரு செட்டு வேலை பார்க்குறாங்க, அப்புறம் 6ஆம் மணி நேரத்தில் வந்தவங்க வேலை பார்க்குறாங்க, 9ஆம் மணி நேரத்தில் வந்தவங்களும் வேலை பார்க்குறாங்க. அதுவும் காணலைன்னு சொல்லி 11ஆம் மணி நேரத்துலையும் அநேகர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, அவங்களுடைய வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது. அப்போ சாயங்காலம் ஆன உடனே எஜமான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்த்தவங்களை எல்லாத்தையும் வர சொல்லி கடைசியாக வந்தவங்களுக்கு முதல்ல அவர்களுக்கு ஒரு பணம் கூலி கொடுக்கின்றார். அப்போது முதல்ல வந்தவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு இதை விட அதிகமாக கூலி கிடைக்கும் போல என்று சொல்லி மனதிற்குள்ளே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் 9ஆம் மணி நேரம் வந்தவங்களுக்கும் 6ஆம் மணி நேரம் வந்தவங்களுக்கும் ஒரு பணம் கொடுத்து, காலையிலேருந்து வேலை பார்த்தவங்களுக்கும் அதே ஒரு பணம் அந்த எஜமான் கொடுக்கின்றார். அப்போ அவங்க எல்லாரும் அவங்க கோபப்படுறாங்க. காலையில் வந்தவங்க அவங்க எஜமானை பார்த்து கேட்குறாங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்களுக்கும் பகலில் வெயிலில் மற்றும் கஷ்டத்தில் நாங்கள் வேலை பார்த்த எங்களுக்கும் நீர் ஒரே கூலி கொடுக்கிறீரே, எங்களையும் அவர்களையும் சமமாக்கினீரே என்று சொல்லி அவங்க நான் நினைக்கிறேன் டென்ஷனாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, உனக்கு பேசினபடி ஒரு பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நான் உன்கிட்ட பேசின கூலியை விட நான் குறைச்சி கொடுக்கல, ஆனால் அவர்களுக்கும் அதே அளவு நான் சம்பளம் கொடுக்கும்போது நான் தயாளனாக இருக்கிறேன், நீ வன்கணனாக இருக்கலாமா என்று சொல்லுகின்றார். இதே போல தான் அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களாகிய ஊழியர்களும் சரி, தேவ பிள்ளைகளும் சரி, அவங்களுக்கு என்ன ஒரு சொல்லப்படுகிறது? முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ வேலை பார்க்கிற நேரம் முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு முழு மனதோடு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறத பார்க்கும் பொழுது அவங்க கடைசியாக கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் எஜமான் அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்கள் அநேகம் இருந்தாலும் எஜமானுடைய திராட்சை தோட்டத்திற்கு இன்னும் வேலைக்கு ஆள் தேவையா இருக்கின்றது. நம்ம நின்று கொண்டிருப்பது 11ஆம் மணி வேலை. இந்த நாட்களில் கூட ஏராளமான பேரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கின்றார். எல்லாரும் அநேகர் ஊழியர்களாக எழும்புகின்றார்கள். எவ்வளவு பாடல்களை எல்லாரும் பாடுறாங்க. பாடல் பாடுகிறவர்களை எவ்வளவு நம்ம பார்க்கிறோம். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் யோசித்து பாருங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊழியர்கள் இருந்தார்களா, இவ்வளவு பாடல்கள் உண்டா என்று யோசித்து பாருங்க. ஆனால் 11ஆம் மணி நேரம் ஆண்டவர் சும்மா நிற்கிறவர்களையும் அழைத்து தன்னுடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கின்றார். எனவே இதை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படக்கூடாது, முந்தி வந்தவர்கள் எரிச்சலாக கூடாது. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு இன்னும் ஆட்கள் தேவை. அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். இதோ 11ஆம் மணி வேளையில் ஊழியம் செய்ய வந்தவர்களுக்கும் ஆண்டவர் ஒரே விதமான ஆசீர்வாதத்தை, நித்தியத்தில் பங்கை கொடுத்து அவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை குறித்து தான் இங்கு சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த நாட்களில் ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போனால் கப்பலில் போவாங்க. பவுலுடைய பிரயாணங்கள்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். அப்போஸ்தலருடைய பிரயாணங்கள், அவர்கள் கப்பலில் போய் கஷ்டப்பட்டது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஃப்ளைட்டில் எந்த தேசத்திற்கும் சென்று ஊழியத்தை நிறைவேற்ற முடிகின்றது. அதே போல் பார்க்குறோம், நடந்தே கழுதையின் மேலே ஏறி போனாங்க, நடந்தே சென்றாங்க. அடுத்து மாட்டு வண்டியில் போய் ஊழியத்தை செய்தாங்க, குதிரை வண்டியில் போனாங்க. இப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, வெகு வேகமாய் செல்லக்கூடிய வாகனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அன்றைக்கு ஒன்றுமே வசதி இல்லாத நாட்கள்லேயே அவ்வளவு ஊழியத்தை செய்தார்கள் என்றால், இன்றைக்கு நமக்கு ஏராளமான வசதிகள், பிரயாண கிருபை, வசனத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதில் எவ்வளவோ வாசல்கள் மீடியா மூலமாக திறந்திருக்கிற அந்த காலத்தில் நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள். எனவே முந்தினோர் அநேகர் பிந்தினோராக இருப்பாங்க, ஆனால் பிந்தினோர் அநேகர் முந்தினோராக இருப்பாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே கடைசி காலங்களில் நின்று கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கின்றது. ஆண்டவரே, அநேகர் எஜமான் அழைத்து வேலை கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளும் கூட, விசுவாசிகளும் கூட எப்படியாகிலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே சும்மா நிற்காத படிக்கு 11ஆம் மணி நேரத்தில் உம்முடைய ஊழியத்தை செய்வார்களாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.